டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ ஏன்டா சேப்பாக்கத்துல போய் பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ ஏன்டா குளத்தூருக்கு போகல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா என்ன துறைமுருகனை ஏத்து நீ பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ என்ன எதக்கடா சேகர் பாபு ஏத்து பிரச்சாரம் பண்ணல? டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி என்றால் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, அங்க மூர்த்தி, பெரும்பெரும் அமைச்சர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வக்கற்ற கோல என்ன மைத்துக்கடா காரக்குடிக்கு வந்த? உனக்கு பயம்? சீமான் என்கிற தலைவனை பார்த்து உனக்கு பயம்? இந்த விஜய் 6 பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான். இவனுக்கு என்ன பயமா? ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள், இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. இங்க தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையா இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி, டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். ஆனா அது டீப்பா இருக்குங்கிறத மட்டும் இப்ப நாங்க சொல்லிக்கிறோம்.